அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 34 தொடக்கம் அதிகாரம் 11:1. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். சிந்தனை. இன்றைய நற்செய்தி வாசகத்தை கேட்கின்ற போது இது தவறான வாசகமாக தோன்றலாம். இயேசுவா இப்படி கூறுகின்றார் என்றும் கேட்கலாம். ஆம், நிச்சயமாக இயேசுவே இந்த வார்த்தைகளை கூறுகின்றார். இதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள இயேசுவின் பணியை தெளிவாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கொண்டு வந்த அமைதி உண்மையின் முழுமையை பின்பற்றுவதன் மூலம், இறை அருளோடு முழுமையாக சேர்ந்து உழைப்பதன் மூலமாகவே கொண்டு வந்தார். இயேசுவின் இந்த படிப்பினை மக்களுக்கு அல்ல, 12 கூறப்பட்டுள்ளது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இயேசு பொதுவாக உவமைகள் மூலமாகவே மக்களுக்கு படிப்படியாக இறை உண்மைகளை வெளிப்படுத்தி வந்தார். அப்போதுதான் அவர்களாலும் விளங்கிக் கொள்ள முடிந்தது. ஆனால் 12 படிப்படியாக தெளிவாகவும் ஆழமாகவும் நேரடியாக கற்பித்து வந்தார். இன்றைய போதனை அப்படியானதொன்றே. இப்படியாக அவர் அவர்களுக்கு கற்பித்து பிற்காலத்தில் அவர்களின் பணி கொண்டு வர இருக்கும் குழப்பங்களுக்கும் கொந்தளிப்புகளுக்கும் அவர்களை ஆயத்தப்படுத்துகின்றார். முதலில் இயேசுவின் வார்த்தைகள் அதிர்ச்சி ஊட்டுபவையாகவும் முரணானவையாகவும் தோன்றுகின்றன. ஏனென்றால் அவர் அமைதியின் அரசர். ஆனால் இதன் பொருளை நாம் விளங்கிக் கொள்ளும் போது இந்த வார்த்தைகள் எம்மை ஊக்குவிப்பதாகவும் உண்மையான அன்பை எம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பதாகவும் அமைந்துள்ளன. நாம் அமைதியை விரும்புகின்றவர்கள். ஆனால் அது பல பரிமாணங்களை கொண்டது. மேலோட்டமாக அமைதி என்றால் முரண்பாடுகள் இல்லாமல் இருப்பது ஆகும். ஆனால் இயேசு பெரிதும் நிலைத்து நிற்கக்கூடிய அமைதியையே வழங்க வந்தவர். அந்த அமைதி வெறுமனே முரண்பாடுகள் இல்லாமல் இருப்பதை விட மிகவும் ஆழமானது. இது கடவுளோடு கொள்ளும் உண்மையான உறவில் இருந்து புறப்படும் நல்லிணக்கம், நீதி, ஆசீர்வாதம் என்பவற்றை கொண்டிருக்கும். இது உண்மையிலும் அவருடனான ஒன்றிப்பிலும் வேரூன்றிய அமைதியாகும். உண்மையான அமைதி பிரிவினையை ஏற்படுத்தக்கூடும். இது முரண்பாடாக தோன்றலாம். அதாவது மக்கள் விட்டுவிட விரும்பாத பாவங்களையும் பொய்களையும் நற்செய்தி எதிர்க்கும் போது அப்படியான பிரிவினைகள் தோன்றும்.
இதற்காக ஆண்டவர் பயன்படுத்தும் கருவி வாள் என்பதாகும். இந்த வாள் அழிவுக்கானது அல்ல, மாறாக தூய்மைப்படுத்துவதற்கானது. அமைதி உண்மையில் வேரூன்றுவதற்காக இந்த வாள் பொய்யானவற்றை வெட்டி அகற்றுகிறது. உண்மையே அந்த வாளாகும். அதுவே வாழ்வு தரும் இறைவார்த்தையாகும். இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாளையும் விட கூர்மையானது. எபிரேயர் 4:12. அது பொய்மையை ஊடுருவி உள்ளத்தை துளைத்து நம்முன் ஒரு தெரிவை வைக்கிறது. கடவுளிடம் திரும்புவதா அல்லது அவரை விட்டு விலகுவதா? எதை தெரிவு செய்வோம்? இந்த வாளை இறைவன் எம்மை நோக்கியும் எம் வழியாக மற்றவரை நோக்கியும் செலுத்துகின்றார். இறை வார்த்தையால் எம் குடும்ப உறவுகள் கூட சோதிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்படும். சில வேளைகளில் அந்த தூய்மைப்படுத்தல் பிரிவினையிலும் முடிவுறலாம். எல்லாரும் உண்மையில் ஊன்றி நிற்கும் போது பிரிவினைக்கு இடம் இருக்காது. எந்த அமைதியை நாம் விரும்புகின்றோம்? வெறுமனே முரண்பாடுகள் இல்லாத அமைதியையா, அல்லது உண்மையில் வேரூன்றி எம்மை குணப்படுத்துகின்ற, ஒன்றிணைக்கின்ற, உறுதிப்படுத்துகின்ற அன்பின் பிணைப்பால் ஆகும் அமைதியையா விரும்புகின்றோம்? செபம். ஆண்டவரே, உம்மிடம் இருந்து எம்மை பிரிக்கும் அனைத்திலிருந்தும் எம்மை தூய்மைப்படுத்தியருளும். ஆமென்.